ஹாய்மா, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பார்க்கலாங்களா? இது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, ரொம்ப நல்லது, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம முடிக்கு ரொம்ப நல்லது, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ் பற்ற வச்சுட்டேம்மா, ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு அரை கிளாஸு தண்ணி ஊற்றிருக்கேம்மா. அரை கிளாஸு, ஆமாம், இதில் அரை கிளாஸ் இருந்துச்சு, அதில் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நான் வந்து ஒரு ஆளுக்கு தான் செய்கிறேன். நீங்கள் 2 ஆளுக்கு செய்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா இப்படி சூடாகட்டும். இப்போ இதில் நம்ம என்ன பொருள் போடுறோன்னு பாருங்கள். டீ தூளுமா. இப்போ என் ஒரு ஆளுக்குன்றதுனால நான் 1 ஸ்பூன் போடுறேம்மா நான் டீ தூள். நீங்கள் எவ்வளோ பேருக்கு வேணுமோ அவ்வளோ ஸ்பூன் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டே போகலாம். நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதோடு இன்னொரு பொருள் என்னன்னா வெந்தயம்மா. வெந்தயம் பாருங்கள், நான் ஒரு சும்மா அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். என்னோடய தலைக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தான் போட்டிருக்கேன். வெந்தயம் போட்டுட்டு இந்த டீ தூளையும் போட்டுட்டு இது நல்லா கொதிக்கணும்மா. இது நீங்கள் நாள் நைட்டே நீங்கள் இது செஞ்சு எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை உடனே செய்யணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்க வச்சு திக்காக்கி வச்சுக்கணும் நம்ம. இதை வந்து பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். நல்லாவே கொதிக்கணும்மா. கொஞ்சம் கூட இதாகக்கூடாது, லைட்டாக சூடெல்லாம் பண்ணி எடுக்கக்கூடாது. நல்லா கொதித்து அந்த டிகாஷன் ரெடி ஆகணும். இப்போ நம்ம முடிக்குள்ளது எல்லாமே போட்டோம். வெந்தயம் ரொம்ப முடிக்கு நல்லது, ஷைனிங் கொடுக்கும், முடி உதிராது, அடர்த்தியாக முடி வளரும். இப்போ டீ தூள் எதுக்கு போட்டிருக்கோம்? அது ஒரு டானிக் மாதிரிமா முடிக்கு. அது ஒரு நல்ல ஒரு டானிக் மாதிரி. அது போட்டோன்னா இந்த இளநரை சொல்லுவாங்கள்ல, சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வெள்ளை முடியெல்லாம் லைட்டாக வரும் அப்படின்னா அதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக இது போடணும்மா. இதோடு இன்னொரு பொருள் சேர்த்து நம்ம தலை குளிக்கணும். அதை நான் அப்புறமா காட்டுறேன். இது முதல்ல இது கொதிக்கட்டும். இது பாருங்கள், நல்லா கொதிக்குது. இது வந்து நைட்டே நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சு காலையில் தலை குளிக்கணும் அப்படின்னா நைட்டே நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஊறி நல்லாயிருக்கும். இந்த வெந்தயம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து ஊறி உங்களுக்கு ரெடி ஆயிரும். இல்லை உடனே நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு மறந்துட்டீங்க, உடனே வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க வைக்கணும், அவ்வளோதான். இது ஒரு பாதி டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோன்னா அது நல்லா சுண்ட வச்சு தான் நம்ம எடுக்கணும். இப்போ வந்து நம்ம இப்போ உடனே செஞ்சு உடனே உங்களுக்கு காட்டுறேன். அதனால் இப்போ நான் இது பண்ணியிருக்கேன். நைட்டு நான் பண்ணலை, இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நல்லா கொதிக்கட்டுமா. அந்த டீ பாருங்கள், கலர் பார்த்திங்களா? இப்போ இது வந்து நம்ம தலைக்கு போட 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 தலைக்கு ஷைனிங்கும் கிடைக்கும். வெந்தயத்தினால நமக்கு கூலிங்கும் கிடைக்கும். ஹீட்டாக இருக்குங்களா பாடி. இப்போ நம்ம வேக வைக்கிறதுனால உங்களுக்கு சளியெல்லாம் பிடிக்காது. வெந்தயம் சில பேருக்கு தேய்ச்சி குளித்தாலாம் சளி பிடிக்கும், அந்த தொந்தரவுலாம் இருக்காது. அதெல்லாம் பண்ணாதுமா. ஏன்னா நம்ம வந்து தண்ணியில் வந்து கொதிக்க வைக்கிறோம். நீங்கள் பச்சையாக போட்டிங்கன்னா தான் சளி பிடிக்கும். கொதிக்க வைக்கிறதுனால இது ஒன்றுமே பண்ணாது. இது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் வாரத்தில் 2 நாள் பண்ணுங்கள். பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனையே இருக்காது. உடம்பு பாடி கூலாகும். முடி வந்து கலர் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இதோடு அப்புறம் இன்னொரு பொருள் சேர்த்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இது கொதிக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், கொதிக்கிது பாருங்கள். இது ரொம்ப ஈஸி தானம்மா இதெல்லாம் செய்கிறது. இது வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சும்மா நம்ம தேவையில்லாதது அது இதுன்னு வாங்கி நம்ம வேஸ்ட்டு பண்ணுறதுக்கு இது வீட்டிலையே ஒன்றும் இல்லை. வெந்தயமும் வீட்டில் இருக்கும், டீ தூளும் வீட்டில் இருக்கும். இது 2த்தையும் வச்சு நம்ம நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சு டிகாஷன் மாதிரி பண்ணி நைட்டே பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லது. இல்லை காலையில் செஞ்சுக்கோங்க. உடனே செஞ்சு உடனே ஆற வச்சுருங்க. எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தலையில் போட்டு தலை குளிக்கணுமா. சூடோடு பண்ணாதீங்க, நல்லா ஆறணும். பாருங்கள், இது கொதிச்சு பாருங்கள், எவ்வளோன்னு வந்துருச்சு பாருங்கள். அது கலர் பார்த்திங்களா, எவ்வளோ நல்லா கலர் வந்திருக்கு. இப்போ இது முடிக்கு எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுங்களா, ஷைனிங்காகவும் இருக்கும்மா. பாருங்கள், கொதிச்சு பாதி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இவருக்கு வெந்தயம்லாம் நல்லா வந்து வெந்துடும். இதிலே வெந்துரும்மா, நல்லா வெந்துடும். பாருங்கள், வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்து வந்துடும். வெந்துருச்சுனாலே நல்லா அதோட அந்த வெந்தயத்தில் இருக்கும் பார்த்திங்களா ஒரு பசத்தன்மை, அதெல்லாம் இறங்கிடும். அதெல்லாம் இறங்கிடுச்சுன்னா அது வந்து முடிக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். திக்னஸ் கொடுக்கும், ஷைனிங் கொடுக்கும், முடி கொட்டாது. நிறைய பேர் வெறும் டீ டிகாஷனே கொதிக்க வச்சு கூட அந்த இது வேறு ஏதாச்சும் ஒரு பொருள் போட்டு தலையில் போடுறாங்க.
இது வந்து நம்ம டெய்லி கிடையாது, வாரத்தில் 2 நாள் செஞ்சால் போதும். நம்ம எப்பயுமே செய்கிற மாதிரி இது செஞ்சு நம்ம வச்சுக்கலாம். வீட்டில் நம்ம டீ போடுவோம், அதுக்கெல்லாம் டீ தூள் தேவைப்படும். அதனால் வீட்டில் தானே நம்ம இருக்கோம் எல்லாமே. அதனால் நமக்கு வந்து வெளியில் வாங்குகிற பிரச்சனை எதுவும் இருக்காது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம தலைமுடியை நல்லா பராமரிச்சுக்கலாமா. இந்த 2 பொருள் போதும். இதோட இன்னொரு பொருள் சேர்த்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்கள், சுண்டிடுச்சுங்களா? பார்த்திங்களா, நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்கள். தெரியுதுங்களா? இவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்கள். திக்காகவும் அப்படியே ஒரு மாதிரி டீ தூள் போட்டால் அந்த திக்னஸ் வரும் பார்த்திங்களா, அந்த திக்னஸும் வந்து பாருங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட நம்ம வந்து அடுத்த பொருள் போடுவோமா? இதை நான் என்ன பண்ணணும்னு காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கம்மா, இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இதை இப்படி ஃபில்ட்ரு பண்ணி இப்படி வச்சுக்கணும்மா. ஃபில்ட்ரு பண்ணிடாச்சு. இப்போ அது அடுத்தது உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கம்மா, ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இந்த டிகாஷன் கிடச்சிருக்கு பார்த்திங்களா? இது ஒரு ஆளுக்கு தான் இதை நான் எடுத்திருக்கேன். இதுக்கு அடுத்தது என்ன போடலான்னு பார்க்கலாம். நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோம்மா, அந்த ஷாம்பை வந்து நீங்கள் இதில் போட்டு கலந்து குளிக்க வேண்டியதுதாம்மா. அதுதான் ஒரு பொருள்னு சொன்னேன் நான். இங்கே பாருங்கள், இந்த ஷாம்பை வந்து இப்படி போட்டு அதில் கலந்துக்கிட்டு நம்ம குளிக்க வேண்டியதுதாம்மா. அவ்வளோதாம்மா. இது தலையில் நம்ம போட்டு குளிச்சிக்கிட்டோன்னா பாருங்கள், நல்லா நுரை வரும்மா. நல்ல நுரை வரும் பாருங்கள். பார்த்திங்களா, நல்ல நுரை வரும் நம்ம தலைக்கு. ஏன்னா ஷாம்பு போட்டிருக்கோம்ல, அதனால் நல்லா உங்களுக்கு நுரை வரும். அவ்வளோதாம்மா. இந்த டீ டிகாஷன் வச்சு நம்ம ஒரு தலைக்கு ஒரு ஷாம்பு தயார் பண்ணியிருக்கோம். இது ஒரு நல்ல டானிக் மாதிரி முடி நல்லா வளரும், நல்லாயிருக்கும், ஷைனிங் வரும். இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.